வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி 21 நாள் பயிற்சியாக இயற்கை குழு குலுக்கி பழ அறுசுவையான சர்பத். இயற்கையான பழங்களை பயன்படுத்தி குழுவென இருக்கும் வேர்கள் ஊறிய தண்ணீரை சேர்த்து அறுசுவையுடைய பொருட்களை இணைத்து தயாரிக்கப்பட்ட சர்பத். தேவையான பொருட்கள்: நன்னாரி வெட்டிவேர் கலந்த மண்பானை தண்ணீர் 2 டம்ளர், ஆரஞ்சு பழம் 2, எலுமிச்சம் பழம் 2, மாதுளை பழம் 1, நெல்லிக்காய் 3, வெள்ளரிக்காய் 1, இஞ்சி சிறிய துண்டு, இந்துப்பு அரை ஸ்பூன், மிளகுத்தூள் அரை ஸ்பூன், தேன் 2 ஸ்பூன், நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, புதினா மல்லி தேவையான அளவு. காரமான மசாலா பொருட்களை சேர்த்து செய்யக்கூடிய சர்பத்துல சப்ஜாவதையும் சியாவதையும் சேர்க்க கூடாது. காரமான இந்த பொருட்கள்ல சப்ஜாவதை சேர்க்க கூடாதுன்னு சொல்லி அறிவியல் சொல்லுது. அதே மாதிரி இந்த சப்ஜாவதை சியாவதைய கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அளவை குறைக்குது இந்த சப்ஜாவதையும் சியாவதையும். நமக்கு உடல்ல உள்ள உஷ்ணத்தெல்லாம் தணிக்குது. நல்ல ஒரு விதை தான். ஆனா இது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நார்மலா இனிப்பான சர்பத் செய்யறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். நார்மலான தண்ணீர்ல நம்ம இந்த சப்ஜாவதை சியாவதை போட்டு சாப்பிடலாம். ஆனா காரமான மசாலா பொருட்களை சேர்த்த சர்பத்துல சப்ஜாவதை சியாவதை சேர்க்கக்கூடாது. அது மாதிரி ஐஸ் கட்டிக்கு பதிலாக மண்பான தண்ணி தான் சேர்க்கணும். செய்முறை: நன்னாரி வெட்டிவேர் கலந்த மண்பான தண்ணீர் 2 டம்ளரை ஒரு பவுல்ல எடுத்துக்கிறோம். ஆரஞ்சு பழத்தையும் எலுமிச்சை பழத்தையும் விதைகளை நீக்கி சாறு எடுத்து இந்த தண்ணி கூட சேர்த்துடுறோம். மாதுளை முத்துக்களை மிக்சியில் போடுறோம். நெல்லிக்காயில் கொட்டைகளை நீக்கிட்டு அதையும் மிக்சியில் அழகாக கட் பண்ணி போட்டுறோம். வெள்ளரிக்காவையும் கழுவி கட் பண்ணி மிக்சியில் போடுறோம். இஞ்சியை நல்லா கழுவி மண் போக நல்லா கழுவி தோல் லைட்டாக சீவி எடுத்துட்டு அதையும் கட் பண்ணி மிக்சியில் போட்டுட்டு, மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மிக்சியில் போடுறோம். இந்துப்பு அரை ஸ்பூன் மிக்சியில் போடுறோம். மாதுளை, நெல்லிக்காய், வெள்ளரி, இஞ்சி, இந்துப்பு, மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு இதையும் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஆரஞ்சு பழம், எலுமிச்சம்பழச்சாறு, நன்னாரி வெட்டிவே இருக்கிற தண்ணியில் எல்லாத்தையும் வடிகட்டி மிக்ஸ் பண்ணி அதை எடுத்துறோம். எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பவுலில் 2 ஸ்பூன் தேனை ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து லைட்டாக நம்ம குடிச்சு பார்க்குறோம். கரெக்டாக இருக்குன்னா ஓகே. இல்லை நாட்டு சர்க்கரை சேர்க்கணும்னா சேர்த்துட்டு புதினா மல்லித்தலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா அந்த சம்படத்தை நல்லா குலுக்குறோம். அதுக்கப்புறம் நல்லா அழகான கண்ணாடி டம்ளர் எடுத்து இந்த சர்பத்தை ஊற்றி அழகாக இருக்குங்க. சூப்பரான மனம் இருக்கும். எலுமிச்சம்பழ தோலும் ஆரஞ்சு பழத்தோலும் அழகான தோல்களை கழுவிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த சர்பத்துலையும் போட்டு நல்லா குலுக்கி எடுத்துட்டு உட்காந்து சமணம் போட்டு ஒவ்வொரு மடக்கா நம்மளுடைய உமிநீர் கூட கலந்து குடிக்கும்போது இந்த நம்ம உள்ளுக்குள்ளே போகும்போது இந்த நன்னாரி வெட்டி வேரில் உள்ள அந்த வேரில் உள்ள எசன்ஸ் ஃபுல்லாக நமக்கு உள்ள உடலில் உள்ளுறுப்புகளில் உள்ள உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு பயன்படுது. இந்த அறுசுவை உடைய சர்பத் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா உள்ளுறுப்புகளில் எல்லா உறுப்புகளுக்கும் அறுசுவையும் கிடச்சி உள்ள உறுப்புகளில் உள்ள கிளென்சிங் பர்பஸ்க்காக இந்த சர்பத் பயன்படுது. இந்த இயற்கையான குலுக்கி பழ அறுசுவையான சர்பத்தை நம்ம அடிக்கடி குடித்து நம்முடைய உள்ளுறுப்புகளை கழிவுகளை நீக்குவதற்கும் உள்ளுறுப்புகளுக்கு எனர்ஜி கிடைப்பதற்கும் நாம் இந்த அறுசுவையான பழங்களை நாம் எடுத்து இந்த சர்பத்தை குடிச்சு பார்ப்போம். ஆரஞ்சு பழம், எலுமிச்சம் பழத்தில் புளிப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது. மிளகு இஞ்சியில் காரமும் இருக்குது, கசப்பும் இருக்குது. தேனில் இனிப்பு இருக்குது, கசப்பு இருக்குது. நெல்லிக்காயில் புளிப்பு இருக்குது, துவர்ப்பு இருக்குது. மாதுளை துவர்ப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது. உப்பு இந்துப்பு, வெள்ளரிக்காயில் உப்பு இருக்குது. இந்த மாதிரி அறுசுவை உடைய சர்பத்தை நாம் தயார் பண்ணி மகிழ்ச்சியுடன் அருந்தி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.